தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்று சித்ரா பௌர்ணமி பற்றிய சிறப்புகளை பற்றி நம்ம பார்ப்போங்க. சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தன் அவதரித்த ஒரு நாளாகவும், சிவன் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது தன்னுடைய விரல்களால் தரையில் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த உருவ அமைப்பில் தோன்றிய ஒரு சித்திரகுப்தர் நம்முடைய பாவ கணக்குகளை எழுதி யமனிடம் சமர்ப்பணம் பண்ணக்கூடியவர் சித்திரகுப்தர். சித்திரகுப்தருக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சித்திரகுப்தனுடைய கோயில் இருக்குது. ஆரம்ப காலங்களில் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பாக அந்த குப்த கங்கை அப்படின்ற ஒரு நதி ஓடிட்டு இருந்ததுங்க. அது காலப்போக்கில் சிதிலமடைந்து சேதமடைந்து அது பயன்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சுங்க. திருமண தடைகள் இருக்கக்கூடியவங்க தேய்பிறை வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில், பொதுவாக தேய்பிறை சனிக்கிழமை நாட்கள்லையோ அது சித்ரா பௌர்ணமி நாட்கள்லையோ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை சங்கல்பம் பண்ணி போட்டுங்க. கொள்ளு தர்பை போன்ற பூஜை வஸ்துக்களை எடுத்துங்க, தலை சுற்றி அந்த யாகத்தில் போட்டுட்டுங்க, இந்த கோயில் அயர்கிட்டுங்க என்ன முறைப்படி செய்யணும்னு கேட்டு பண்ணி போட்டு வந்தீங்கன்னா திருமண தடைகளாகப்பட்டது 30-35 வயது கடந்து திருமணம் இல்லாதவர்கள், நடைபெறாதவர்கள் இந்த பரிகாரங்களை செய்ய 3-4 மாதத்துக்குள்ளாக திருமணங்கள் கைகூடி வருங்க. இதுதான் அதனுடைய அமைப்பாக சொல்லப்படுதுங்க. பொதுவாக ராஜ கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதமாகவும், சந்திரன் முழுமையடைந்தும் திகழும் மாதமாகவும் சித்திரை மாதம் விளங்குதுங்க. இந்த சித்திரை மாதம் முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாகவும் கொண்டாடப்படுதுங்க. முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாகவும் கொண்டாடப்படுதுங்க. அந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறதுங்க. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜையை முறையாக மேற்கொள்பவர்களும் செஞ்சுக்கலாங்க. நமது பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்து வைப்பவர் சித்திரகுப்தர் ஆவார். அந்த சித்திரகுப்தரை திருப்தி செய்வதற்காக முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிபடுவதாக சொல்வார்கள். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எண்ணிய காரியங்கள் நடைபெற நிலைகள் கொடுக்கும். என்ன தடை இருந்தாலுமே அகன்று விலகக்கூடிய அமைப்புகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடப்படுகின்றன. இந்நாளில் சொர்க்கநாதராக பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபோகமாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகப்பட்டது விளங்குதுங்க. இந்த நேரத்தில் தான், இந்த நாளில் தான் இந்திரன் தன் சாபம் நீங்கி சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்ற ஒரு நாள், அதாவது குழந்தை பாக்கியங்கள் பெற்ற ஒரு நாள். அதேபோல் நமக்கு பாவம் சாபம் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகின்ற செல்வ நிலைகள் உண்டாகும், செல்வங்கள் பெருகும், வாழ்வில் அனைத்து சௌகரியங்களும் கிடைக்குங்களாமா. விதிமாறும் என்பது இதனுடைய விளக்கங்களாகும். தண்ணீர் மேல் நோக்கி எழும் அலைகள் போல அமையும் உங்கள் உள்ளங்களில் அமைதி கிடைக்கும். நம் முன்னோர்கள் மேற்கொண்ட ஆயுள் விருத்தி, செல்வ விருத்தி தரும் வழிபாடு அந்த சித்ரா பௌர்ணமி ஆகும். செட்டிநாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக வைத்துள்ளார்கள். பூஜையில் விநாயக பெருமானுக்கு மையத்தில் வைத்து அருகில் எழுத்தாணியையும் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்ற எழுதி வைப்பார்கள். சூரியன் வெளிச்சத்தில் கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பார்கள். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய இரண்டும் வைத்து கொழுக்கட்டை, இனிப்பு பதார்த்தங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது இதனுடைய வழக்க நோக்கங்களாகும். பல கார வகைகளாகவும் இலையில் பரப்பி வைத்து பலா, வாழை, மா, முழு நொங்கு, இளநீர் போன்றவற்றையும் சித்திரகுப்தனுக்கு படையலாக படைத்து வெண்கல சட்டியில் மண்ணுடன் தண்ணீர் வைத்து அதன் மேல் ஒரு செம்பு வைத்து அதில் 3/4 அளவு நீரில் நிரப்பி மாங்குழலை, தேங்குழலை வைத்து வழிபட வேண்டும். கோலமிட்டு குத்து விளக்கேற்றி கரமாக வைத்து வழிபாடு செய்வது நான் மலையளவு செய்த பாவத்தை கழுகளவு குறைத்துக்கொள் இறைவா, என்னுடைய பாப நிலைகளை குறைச்சி கொடு
அப்படின்றது இதனுடைய விளக்கங்களாகும். சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைக்க வேண்டும். ஜவ்வரிசி பாயாசம், அப்பளம், பானகம், நீர், மோர் வைத்து வழிபாடு செய்ய நம்முடைய பாவங்கள் விலகுமாக நம்முடைய பாவங்கள் முழுமையாக விலகும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.